பல மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும், பண விஷயத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் சரியாகும். கடன் நெருக்கடி எதாவது இருந்துச்சுன்னா அந்த சனி வக்கரத்தில் தீர்ந்துடும். சனி 10க்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வேலை, பணம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களும் நெருக்கடிகளும் தீரும். ரொம்ப முக்கியமாக பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த சனி வக்கரத்தில் நனவா மாறும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்தில் பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுக்கு இது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவில் மனசளவில் எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பாக ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போகிற மாதிரியே இருக்குது. பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை சந்தித்த சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில், ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நினைச்சாலும் பயமாக இருக்குது, எதை தொட்டாலும் பயமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவித்தவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு, உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமாக கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், மேஷ ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் 7.5 சனி தொடங்கி இப்போது நடந்துட்டு இருக்குது அவங்களுடைய ஜாதகப்படி. 7.5 சனின்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமானது தான், சிரமத்தை கொடுக்கும், தேவையில்லாத அலைச்சல், மன அழுத்தத்தெல்லாம் ஏற்படுத்தும். இந்த சனியினுடைய தாக்கம் 7.5 சனி இப்போது கண்டிப்பாக சனி வக்ரத்தில் பின்னோக்கி போகும்போது குறையக்கூடிய வாய்ப்புகளை மேஷத்துக்கு கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியும், மன நிறைவையும், ஒரு மன தெளிவையும் ஏற்படுத்தும். இந்த 5 மாதமாகவே ஏதாவது ஒரு குழப்பம், சரியான முடிவெடுக்க முடியாத தன்மை, சில விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு பெண்டிங்கில் நிறுத்தியிருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தூசி தட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பல மேஷராசிக்காரர்களுக்கு
குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும், பண விஷயத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும், படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைக்கிற விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் சரியாகும். கடன் நெருக்கடி எதாக இருந்துச்சுன்னா அந்த சனி வக்கரத்தில் தீந்துடும். நோய் நொடியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மேஷராசிக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும். சில பேர்லாம் நேற்றுக்கு எனக்கு டெஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு திரும்ப இன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு மாயம் இல்ல, டாக்டர்ஸே மந்திரம் இல்ல, அந்த எஸ் மாதிரி. அந்த மாதிரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த பூர்வீகத்தில் போய் உட்கார முடியல சார், சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த நாட்டுக்கு போக முடியல, சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சனி 10க்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வேலை, பணம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களும் நெருக்கடிகளும் தீரும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி வக்கர பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னே நம்ம சொல்லலாம். 7.5 சனியினுடைய தாக்கம் அவர்களுக்கு நிச்சயமாக குறையும். சரி, மேஷ ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில வேலை எப்படி இருக்கும்? வேலை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு இந்த வக்கர பெயர்ச்சி காலம், அதாவது வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வேலை இழந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திரும்ப ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. சரி, சுப செலவுன்னு நீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் கோல்டு ஏறுது இறங்குது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? தாராளமாக தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். தங்கம் என்றைக்குமே தரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சின்னது அதாவது ஒரு காசு இருந்தாலும் கூட ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு 1 கிராமோ 2 கிராமோ 1 பவுனோ 2 பவுனோ ஏதாவது ஒரு நகை எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மண்ணுலேயும் இவங்க அசட் எதாக இருந்துச்சுன்னாலும் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது வீடு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, நிலம் வாங்குறதோ, அல்லது ஏதாவது ஒரு பிளாட்ஸ் ஏதாவது வாங்குறதோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் கூட இவர்கள் செய்வது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி மேஷராசி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால புத்திர தோஷம் ஏற்படும். பிள்ளைகளை நினைச்சு அவ்வப்போது கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருந்தால் விளையாடுறதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீனேஜில் பிள்ளைங்களை வச்சுருந்தீங்கன்னா கல்யாண விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது நல்லது. சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில மேஷராசிக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனுகிரகம் கிடைக்குங்களா? சனி வக்கரம் அப்படின்றது மேஷராசிக்கு 12வது இடத்துல வக்கரம் அடைகிறதுனால விரைய செலவுகளை அவர்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சுபவிரயங்கள் நிறைய பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்கரம் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த சனி வக்கரத்தில் நனவாக மாறும். அதே மாதிரி தூரதேச பிரயாணங்களாலும் பயணங்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். நிறைய மேஷராசிக்காரர்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு கூட சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சோர்வோடு இருந்தவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் தெய்வ வழிபாட்டின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். நிறைய தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாயத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்கரம் நிச்சயமாக அமையும். மேஷராசிக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்க போகிறது. பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சு முருகா அப்படின்னு மனமுருக கேளுங்க, கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் தானம் செய்வது நல்லது. 7.5 சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு தானம்னா பெருசாக பணச்செலவோ பொருட்செலவோ பண்ணணும்னு இல்லை. தயிர் சாதம் கூட கொடுக்கலாம். அழகா சொன்னீங்க. ஒரு தயிர் சாதம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வறியவருக்கு கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை செய்யும். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்கரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும். சில இடத்துல கடல் அலைகள் உள்ளே போகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோடு இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்கர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட
இந்த சனியினுடைய தாக்கம், ராகு கேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும், மக்களும் இருக்கும். மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.